ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், இன்ஷா அல்லாஹ். நாங்கள் டே 1ல் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். வியூஸும் நல்லா இருந்ததுன்னு. அதே மாதிரியே டே 2 எப்படி இருந்துச்சு, எங்கெங்கே போகணுன்றத இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் டே 2. நாங்கள் காலையில் எந்திரிச்சிட்டு இது ஒரு 6:30 இருக்கும். யாரும் எந்திரிக்கல. எனக்கு சுத்தமாக தூக்கம் வரலன்றதுன்னு நான் முழிச்சே தான் இருந்தேன். 6:30 போல் அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சமாகிடுச்சு. சரி, கதவை திறந்து வெளியே பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு. எந்திரிச்சு கீழே இறங்க முடியல. பெட்லேருந்து கீழே இறங்க முடியல. அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. கால் வைக்க முடியல கீழவே. சரி, பரவாயில்ல, வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் திறந்தேன். இங்கே பாருங்கள், மாஷா அல்லாஹ், செம்மையாக இருந்துச்சு வெளியே. ஆனால் செம்ம குளிருங்க. நாங்கள் இந்த அளவுக்கு சில்லுன்னு தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு குளிர்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆறு போகுங்க. அதோட சவுண்ட்ஸ் இருக்குது. எப்பா, செம்மையாக நைட் ஃபுல்லாக கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. அதுலேயும் நைட்டு மழை பெஞ்சிச்சுங்க. செம்ம மழை பெய்யும். எனக்கு செம்மையாக பயம் வேறு வந்துடுச்சு. பக்கத்தில் ஆறு வேறு இருக்குதா, தண்ணி அடிச்சிட்டு ஏதோ போயிடுவோமோ அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு எனக்கு அதனாலே தூக்கமே இல்லை. நான் எப்படா காலையில் விடியோன்னே இருந்தேன், வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதான் கொஞ்சம் வெளிச்சமாகவும் வெளியே வந்துட்டேன். இந்த சவுண்டு பாருங்களேன், இந்த தண்ணியோட சவுண்டு, காற்று அடிக்குது. இன்னுமே அப்படியே சாரில் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. வெளியே நிற்கவே முடியல. செம்மையாக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஒரே ஈரமாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே சில்லுன்னு இருக்குது, இப்போ ஈரமாக வேறு இருந்தால் எப்படி இருக்கும்? மழை பெஞ்சிட்டு சாரில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டு வேறு. இங்கே பாருங்கள், மரம்லாம் எப்படி அசைஞ்சு, சரியான காற்று வேறு. நீங்களே கேளுங்க அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் இருந்த இடம் சைலண்ட் வேலியில் தான் இருந்தோம். ஆனால் உண்மையாக சுற்றி எந்த சவுண்ட்லாம் இல்லைங்க. ஆனால் இந்த சவுண்டை தவிர, இந்த மழை, காற்று, இந்த தண்ணி ஓடுற சவுண்டு, இதுதாங்க சூப்பராக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஆளாக கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க வண்டியில். பாருங்கள், இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, வியூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லை, நைட்டு ஃபுல்லாக செம்மையாக மழை பெஞ்சிங்க. பாருங்களேன், ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். பயமாக வேறு இருந்துச்சு. சைட்லலாம் வேலை வேறு பார்த்துட்ருக்காங்க. அங்கங்கே மண் ஃபுல்லாக இடிச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கல்லெல்லாமா போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில இந்த வியூவும், இந்த பயத்தோடு அந்த வியூவும் பார்க்குறதுல ஒரு மாதிரி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு, பயமாக இருந்தாலுமே. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. வியூஸ் பார்த்துட்டே வாங்க. ஒரு இடத்துல பாருங்கள், கொஞ்சம் தூரத்தில் போக ஃப்ரண்ட்டில் போகிற வண்டி எதுவுமே அவ்வளோவா தெரியலங்க. அந்த முன்னாடி வர அந்த 2-3 வண்டி இதை தான் தெரியுது. அதுக்கு பின்னாடிலாம் எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே பாருங்கள், சைடில் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி போயிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சைடில் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்துட்டோம் வண்டர் வேலிக்கு. இங்கே தான் பசங்க கேட்டுட்டு இருந்தாங்க கூட்டு போக சொல்லி, அதனால் அங்கே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தங்க கையிலையும் இந்த இதை ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ என் சின்ன பொண்ணு எல்லார் கையிலையும் ஒட்டுறீங்க, எனக்கு மட்டும் இல்லையா அப்படின்ற பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒட்டுங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இது பாருங்கள், மூஞ்சியே சரியில்லை அவங்களுக்கு. அதோட இல்லை அப்படி இப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்கள சமாளிச்சு கூட்டிகிட்டு போயாச்சு. பாருங்கள், அதை தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. மூஞ்சியே சரியில்லை அவங்களுக்கு, பாவமாக ஆயிடுச்சு. அப்புறம் உள்ளே போய் கேம்ஸ்லாம் இருக்கும், விளாடலாம் வாங்கன்னு சொல்லி அப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போயாச்சு. போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே இந்த தாங்க. போனால் அவங்க எல்லோரும்
போயிட்டாங்க என்னை விட்டுட்டு. எனக்கு பயமாயிடுச்சு உள்ளே போகவுமே. அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன் பாதியில். இந்த ஃபஸ்ட் இதுவே வந்து ஜிப்லைன் தான் இருந்துச்சு. இந்த ஜிப்லைனில் வந்து பாப்பா அலோடு இல்லாதனால என்னோடய செகண்ட் பையனும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபஸ்ட் இதில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நானும் என் ஃபஸ்ட்டு பையனும் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் அடுத்ததில் போனோம் நாங்கள். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி வந்துட்டோம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருந்துட்டு அப்புறம் போயாச்சு எப்படியோ. அடுத்து வந்து இந்த குட்டியாக ஃபால்ஸ் இருந்துச்சு. ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க, அவங்க தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ரியல் கிடையாது, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் நின்று விளாட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணு. அவளை அப்படியே சமாளித்து அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் அடுத்து அப்படியே பசங்க ஒவ்வொரு கேமாக போய் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதை வீடியோ எடுக்கிறது தான் நம்ம வேலை, அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இடையில நானும் கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் என்ன என் பொண்ணை தான் எந்த கேம்லையும் நிறைய கேம்ஸில் வந்து அலோட் பண்ணாததுனால அவள் தான் அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் என் ஹஸ்பண்டும் அம்மாவும் தான் பாப்பாவை கூப்பிட்டு வச்சு சமாளிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் அதோட நாங்களும் அங்கே போயிட்டேன். நான் சரி பசங்க நீங்கள் விளாடுங்க அப்படின்ட்டு. பாருங்க இங்கே கேம் வந்துட்டு விளாண்டதுக்கப்புறம் தான் என் பொண்ணு கொஞ்சம் நார்மலானா. செம்ம விளையாட்டுங்க அவளுக்கு. எனக்கு பயமாக இருந்துச்சு, என்னடா அப்படி சுற்றி சுற்றி பாப்பா அப்படி ஏடா கூடமா விழுகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு பயந்தேன் நான். ஆனால் அவளுக்கு சுத்தமாக பயமும் இல்லை, செம்ம என்ஜாய்மெண்ட் தான் அவளுக்கு. சரியான விளையாட்டு, வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் அவளை கொஞ்சம் அப்படியே சமாளித்தேன். அடுத்து இங்கே போனால் இங்கே ஏறுறேன்னு சொல்லிட்டான். அந்த பாருங்கள், வேணான்னு சொல்கிறோம் கேட்கவே இல்லை. மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க முடியாதுன்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கேட்கும். அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் இது பண்ணாங்க. அப்புறம் லைட்டாக 2 ரவுண்ட் தான் சுற்றுனா அப்புறம் அப்படியே விழுந்துட்டா. அதோட அடுத்து என் சின்ன பையன் அடுத்து சரி அங்கே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவோம். அவனுக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த வாழ்ண்டை வரவே மாட்டேன்ருச்சு. அடுத்து இங்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் தண்ணியில் விளாட்றதுனே பிடிக்குமே, அதனால் இந்த கேமுக்கு வந்துட்டாங்க. இதில் இருந்தால் ரொம்ப நேரம் விளாண்டுட்டே இருந்தாங்க. வரவே மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்துட்டு அப்புறம் என் பையன் தான் பார்த்துக்கிட்டான் கொஞ்சம் நேரம். நான் போயிட்டு எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். என் மூத்த பையன் தான் ரொம்ப நேரம் இப்படி பார்த்துட்டு வெயிட் பண்ணியிருந்தான். அப்புறம் ஒரு கேம்ஸ் இருந்தது. அப்புறம் அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக இந்த இதுக்கு வந்துட்டோங்க. செம்ம கால்வலி. ஆனால் இந்த இது முடிஞ்சிட்டு அதோட மேலே வந்தாச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் இந்த இது இருந்தது. இதில் ஏற்கனவே விளாண்டுட்டாங்க, இருந்தாலும் மறுபடியும் மேலே வரும், மறுபடியும் ஒரு ரவுண்டு விளாட்றேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு சரியான இது ஜாலியாகிடுச்சு. இது விளாண்டுக்கிட்டு ஜம்ப் பண்ணி விளாண்டுக்கிட்டு சரியான ஆட்டம் அன்றைக்கி அவங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கே 3:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் போய் லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பணுன்னு கேட்காதீங்க, வேற எங்கே, வீட்டுக்கு தான். இது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, மாஷா அல்லா. இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லை. கொஞ்சம் நேரம் இங்கேயே நிற்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் அங்கங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்றுட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே நின்றுட்டு தான் இருந்தோம். அங்கேருந்து வரவே எங்களுக்கு பிடிக்கலைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊர் வெயில் பற்றி உங்களுக்கு தெரியாதா, மதுரை எப்படி இருக்கும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் கிளைமேட் தாங்க இது. செம்ம சில்லுன்னு
அங்கேருந்து கிளம்பி வரவே மனசு இல்லை எங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரொம்ப மெதுவாக வந்துட்டு இருந்தோம். இந்த ஃபால்ஸில் அவ்வளோவா தண்ணி இல்லாதனால நாங்கள் நிற்கலை. ஆனால் நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிற்கலை, அப்படியே கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் டயர்ட் வேறு, அங்கே இங்கே இருந்தது விளாண்டது, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இதுவே டைம் ஆகிடுச்சா, அப்படியே கிளம்பிட்டோம். இப்பயும் பாருங்கள், நம்ம அதை அந்த இடத்த கிராஸ் பண்ணி வர வரைக்கும் கிளைமேட் செம்மையாக தான் இருக்குது. அந்த வியூஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்ஷால்லா இன்னொரு டைம் வரணுன்னே தோணிடுச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் லீவில் பார்ப்போம் இன்ஷால்லா அப்படின்ட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். அடுத்தடுத்து நம்ம சேனலில் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.